இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு நான் செஞ்சு காட்ட போகிறேன். வெஜிடேரியன் லஞ்ச் மெனு தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு 3 காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு, அதுக்கப்புறமா அப்பளம், இது எல்லாமே இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பொரியலுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறேன். கொத்தவரங்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா பீக்கங்காய் வச்சு பாசிப்பருப்பு சேர்த்து ஒரு கூட்டு பண்ண போகிறேன். ஸோ இந்த ரெசிபி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க பண்ணுறது. உங்களுக்கு அதிகபட்சம் வந்து 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும் இது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க. குயிக்காக எல்லாத்தையும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக கொத்தவரங்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் அதை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த காயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வாய்வுத்தன்மையும் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி இது வேகிறதுக்கும் கொஞ்சம் ரொம்பவே டைம் எடுக்கும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி நம்ம தனியாக வேக வச்சுட்டு தண்ணியை இருத்துட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணோன்னா ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அந்த காயை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அது சேர்த்ததுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு இப்பே நம்ம சேர்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு உப்பு நல்லா பிடிச்சிக்கும். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அந்த டைமில் வந்து நான் பாசிப்பருப்பு கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவுனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை வேக வச்சுக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா இதை ப்ரெஷர் குக்கர்லேயும் வைக்கலாம். நான் பாத்திரத்துலேயே வச்சுருவேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாகவே இது வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பீக்கங்காவை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அந்த கொத்தவரங்காய் வேக வச்சு நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து தண்ணி எல்லாத்தையும் இருத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்புமே உங்களுக்கு வெந்துருச்சு. நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் கூட்டுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு உங்களுக்கு வெந்ததுக்கப்புறமா பீக்கங்காவை பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காயை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. இந்த காய் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக வேகிற காய். அதனால் ப்ரெஷர் குக்கர்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா அதை கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இந்த காய் வந்து நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா தாளிப்பு ரெடி பண்ணி கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து நான் காஞ்ச மிளகா கடைசியாக சேர்க்க போகிறேன். ஸோ இந்த கூட்டு வந்து குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். காரம் இல்லாமல் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா காய் உங்களுக்கு இந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா வெந்திருக்கும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா குழஞ்சி போன மாதிரி இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி துருவின தேங்காய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா கூட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நல்லா அதை கிளறிட்டு கடைசியாக தாளிப்பு நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அந்த பேன் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறமா காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கருவேப்பிலையும் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கூட்டோடு அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. சாப்பிட்றப்போ உங்களுக்கு இந்த தாளிப்போட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அதே பேனில் வந்து நான் கொத்தவரங்காய் பொரியலும் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பும் கொஞ்சமாக உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன். இந்த பொரியலுக்கு உளுந்து நிறையா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நிறையா வந்து வெங்காயம் சேர்க்குறேன். அதாவது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா அது வந்து வறுபடணும். லேசாக செவந்து வர வரைக்கும் வறுபட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தவரங்காய், அதை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. இது ஏற்கனவே வேக வச்சுட்டனால இதில் வந்து நீங்கள் நல்லா கிளறினாலே போதும். இதில் வச்சு நீங்கள் வேக வைக்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கிளறிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்கட்டும். கிளறினதுக்கப்புறமா கடைசியாக தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா கிளறிட்டேன். அதுக்கப்புறமா நிறையா தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் சேர்த்துருக்கனால கொஞ்சம் நல்லா கிளறணும், இல்லைன்னா உங்களுக்கு சீக்கிரமே கெட்டு போயிடும். இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாகவே கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த தாளிப்பில் வந்து நான் மிளகாவோ காஞ்ச மிளகா எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காஞ்ச மிளகா சேர்த்து கூட தாளிப்பு பண்ணிக்கலாம். எங்களுக்கு பொரியலில் சேர்த்தா பிடிக்காதுன்றனால நான் சேர்க்கல. இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து இங்கே ஒரு மண்சட்டி சூடு பண்ணியிருக்கேன். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம்.
இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குழம்புக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து லேசாக பொன்னிறம் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்க போகிறோம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய் பாருங்கள், நான் சின்ன சைஸ் கத்திரிக்காவை எடுத்து 4 கீறி வச்சுருக்கேன். பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அதை வந்து இதோட சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்க போகிறோம். நல்லா வதக்குனீங்க அப்படின்னா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. கத்திரிக்காய் பாருங்கள், உங்களுக்கு லேசாக கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் கூட சேர்த்து வதக்க போகிறோம். கத்திரிக்காய் நீங்கள் வந்து சரியாக வதக்கலைன்னா குழம்பு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதனால் நல்லா மட்டும் வதக்கிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதோட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை நான் ஊற போட்டு தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா உங்களுக்கு கெட்டியாக கரைச்சிக்கோங்க. கரைச்சதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அதிலே சேர்த்துட்டேன். உப்பும் தேவையான அளவு அதிலே சேர்த்தாச்சு. ஸோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த குழம்போடு சேர்த்துக்க போகிறோம். சப்போஸ் இப்போ வந்து உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா தனியாத்தூளும் மிளகாய் தூளும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ஏற்கனவே நான் தனியாகவே ரெசிபி டீட்டெயிலாக நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கப்போ இங்கே வந்து பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட் துருவிக்க போகிறேன். இந்த மிஷினில் தான் நான் எனக்கு துருவ போகிறேன். இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு நான் வந்து குவிக்காக அதை காட்டுறேன். இந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. துருவுறது, ஸ்லைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குது. துருவுறதுமே வந்து 2 சைஸில் துருவலாம். பொடியாக துருவலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக துருவுற மாதிரி 2 அட்டாச்மெண்ட் இருக்குது. நான் அந்த பொடியாக துருவுற அட்டாச்மெண்ட்டை இந்த மாதிரி மாட்டிட்டேன். அதில் மாட்டிட்டு மேலே இந்த சிலிண்டர் மாதிரி இருக்குது இல்லையா, அதில் வந்து பீட்ரூட்டை இப்படி 4 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காயை சேர்த்துட்டு தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு காயை வந்து புஷ் பண்ணி விடுறதுக்கு. அந்த அட்டாச்மெண்ட்டை வச்சு இந்த மாதிரி அமுக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே அந்த காய் எல்லாமே துருவி கீழே கிடச்சிரும். கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் பொடி துருவல் போட்டு பண்ணேன். ரொம்ப அழகாக ஈஸியாக துருவி வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த மிஷினில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணலாம். தனியாக ஒரு டெமோவே நான் உங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி மிளகுத்தூள் வந்து நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் சேர்க்குறேன். இது 3ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்றப்போ இது சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தனி ரெசிபி கூட நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டீட்டெயிலாக. அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ அழகாக குலையாமல் சூப்பராக கத்திரிக்காய் வெந்திருக்கு பாருங்கள். அடுத்ததாக வந்து இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வந்து பீட்ரூட் பொரியல் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பீட்ரூட், அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட் துருவி இருக்கனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். அதில் இருக்க தண்ணியே உங்களுக்கு போதும். அதனால் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்ல. நல்லா கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் கிளறினாலே போதும். உங்களுக்கு வந்து சீக்கிரமே வெந்து வந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நிறையா துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கிளறிக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளறிக்கோங்க. கிளறிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ எல்லா ரெசிபியுமே நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. கடைசியாக வந்து அப்பளம் நான் பொரிச்சிட்ருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான வெஜிடேரியன் லஞ்ச் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். 3 காய்கறி வச்சு அதே மாதிரி சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்பளத்தோடு சர்வ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ரெசிபீஸோட டீட்டெயில் மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வழக்கம் போல் லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட அடுத்து நம்ம மீட் பண்ணலாம். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.